டிஎன்ஏ 2026 ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்த சாய்ஸ் லிஸ்ட்டில் வந்து ஒரு காலேஜ் உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த அலாட்மெண்ட் உங்களுக்கு ஓகேவா இல்லையா அப்படிங்கிற கன்ஃபார்ம் பண்ணுறது தான் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன். இதில் உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்த ஃபஸ்ட்டு காலேஜ் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுத்தது வந்து அலாட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் தான். உங்களுக்கு வந்து அந்த காலேஜ் எனக்கு ஓகே, இல்லை நான் காலேஜ் கவுன்சிலிங் விட்டு வெளியே போகிறேன் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ எஸ்ஆர் நோ ஆப்ஷன் தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா மட்டும். இதே வந்து உங்களுக்கு வந்து ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் போட்ட செகண்ட்லேருந்து ரிமைனிங் நீங்கள் லாஸ்ட்டாக போட்ட சாய்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகிருக்குது. 2 to ஒரு 40 சாய்ஸ் போட்டிருக்கீங்க. 2 to 40ல் உங்களுக்கு வந்து ஒரு 10th சாய்ஸ் அலாட் ஆகிருக்குது அப்படின்னா அந்த காலேஜ் உங்களுக்கு வந்து ஓகே, எனக்கு அந்த காலேஜ் நான் வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுக்கலாம், அக்செப்ட் அண்ட் ஜாயின். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் என்னைக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து 23rd வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து 21, 22 வந்து அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷனுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. 23rd வந்து உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். நீங்கள் டேரெக்டாக காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் 2வது ஆப்ஷன் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிஎஃப்சி சென்டருக்கு போகிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கும் ஒரு ஆர்டர் வரும் என்றைக்குன்னா 23rd. அது வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் ஆர்டர் தான் உங்களுக்கு வரும். நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய்ட்டு டிஎஃப்சி சென்டர், நியரஸ்ட் டிஎஃப் சென்டர் நீங்கள் அந்த கன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போதே வந்து எந்த டிஎஃப் சென்டர் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னு கேட்கும். அதை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த டிஎஃப் சென்டருக்கு நீங்கள் போய்ட்டு சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2வது ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கனாலே டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து எந்த டிஎஃப்சியில் போய்ட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் சரண்டர் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்கும். டிஎஃப்சி சென்டருக்கு நீங்கள் போய் விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்தவங்க டிஎஃப் சென்டரே நீங்கள் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் 4 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அந்த எந்த டிஎஃப்சி கொடுத்துருக்கீங்களோ அங்கே நேராக போயிட்டு உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொண்டு போய் நீங்கள் அங்கே போய் சப்மிட் பண்ணணும். அவங்க வந்து எல்லாமே செக் பண்ணிவிட்டு உங்களோட 12th சர்டிஃபிகேட் அப்புறம் வந்து டிசி ரெண்டையுமே மட்டும் வாங்கிடுவாங்க. வாங்கிக்கிட்டு 25,000 rupees பே பண்ண சொல்லுவாங்க. இது யாருக்குன்னா ப்ரைவேட் காலேஜ் உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட் ஆயிருந்துச்சுன்னா அவங்க வந்து 25,000 பே பண்ணணும். இல்லை ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தீங்க, எஸ்சி எஸ்டினா நீங்கள் வந்து பே பண்ண வேண்டாம். அண்ட் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் அலாட் ஆயிருந்துச்சுன்னா 2,000 rupees பே பண்ணணும். இதுதான் கேட்டகரி. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து 31st அன்றைக்கி தான் உங்களுக்கு ஃபைனல் எந்த காலேஜ் அலாட் ஆகுன்னு தெரியும். ஸோ ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் 31st அன்றைக்கி ரிலீஸ் ஆகும். அன்றைக்கி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் காலேஜ் ஜாயின் பண்ணுற ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதான் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் ப்ராசஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் பண்ணிருக்கும். யூஸ் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.